ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க இருக்கிறேன் ஃப்ரம் அனிமீஸ் ஒரு பொடிச்சல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த ஃபியூச்சர் டைரி சீசன் 1 எபிசோட் 17. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கன்யூட்டி புரியும். இல்லைனா உங்களுக்கு சுத்தமா புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செவனும் அவனோட கேர்ள் ஃபிரெண்டோட பேக் ஸ்டோரி தான் காட்டுறாங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கால, அவளை அவங்க அம்மா அந்த டவர்ல விட்டு போயிருக்காங்க. என்னன்னா, நீ இங்கே இருமா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகி கூட அவங்க அம்மாவை அப்படியே காணும். இவன் என்ன நினைச்சிட்டானா, ஐயோ அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா பயந்துட்டு இருந்திருக்கா. அந்த டைம்ல தான் நம்மளோட பையன் செவன் போயிட்டு அவகிட்ட இன்ட்ரடியூஸ் ஆறான். என்ன சொல்றானா, என் பேர் மார்க்கோ, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவ சொல்றா, என் பேர் ஐ அப்படின்றது சொல்றப்போ, சரி ஓகே, ஏன் அழுதுகிட்டே இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். அப்ப அவ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி அதனால என்ன, ஏன் ரொம்ப வருத்தப்படுற, நீ வேணா என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஆர்ஃபனேஜுக்கு வெல்கம் பண்ணிக்கிறான். என்னன்னு பார்த்தா, நம்மளோட 8 ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு வராங்க. அதாவது நிறைய குழந்தைங்களை வச்சு ஆர்ஃபனேஜ். ஸோ அந்த ஆர்ஃபனேஜ்ல ஆக்சுவலி 7 இருக்கான். ஸோ இந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணி கூட்டு வரான். இதனாலதான் ஆக்சுவலி நம்மளோட 8க்கு சப்போர்ட்டா நம்ம 7 வந்தான், போன் யூஸ் பண்ணா. ஸோ அதனால நமக்கு அந்த கிளாரிட்டி வந்துருச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க கட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாங்க. வளர ஆரம்பிக்கும் போது இவங்களோட லவ்வும் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் ஒன்னா போறதா இருக்கட்டும், ஒன்னா போய் சாப்பிடறதா இருக்கட்டும், ஒன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஒருத்தர் மேல ஒருத்தர் பாத்தீங்கன்னா செம்ம லவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொண்ணு ஒரு ஹேபிட் ஆரம்பிச்சிடறா. அவன் என்னெல்லாம் பண்றான், அவன் என்னெல்லாம் அவன்கிட்ட பேசுறான்றத ஃபுல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறா போன்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அவன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் விட்டுட்டு வேற முக்கியமான விஷயம் எதாவது தான் போய் பாரு, உலகத்துல எவ்வளவு இருக்குது பாக்குறதுக்கு, இதை விட்டுட்டு என்னை பத்தி எல்லாம் எழுதிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, என் உலகமே நீதான், உன்னை பத்தி எழுதான், வேற யாரை பத்தி எழுத போற அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே லவ்ல இருக்கா நம்மளோட பொண்ணு ஐ. ஸோ அவ எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே அவங்க கிளாஸ் எல்லாம் பாக்குறப்ப அவங்க வியர்டா ஃபீல் பண்றாங்க. என்னடா இது பைத்தியக்காரியா இருப்பா இருக்கு, போனையே நோண்டிட்டு இருக்கா, யாரா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே அவளை விட்டு விலகியே தான் இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள்ல அவளுக்கு ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் உன்னை தனியா மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன், நீ அந்த ஃபேக்டரிக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லி மார்க்கோ எழுதியிருக்கா அந்த லெட்டர். இதை பார்த்தோன்னே சரி மார்க்கோ தானே எழுதியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க போறா. அவங்க போறப்போ அந்த இடத்துல பெருசா யாருமே இல்ல. சரி மார்க்கோக்கு மறுபடியும் மெசேஜ் போட்டு அவ தேடிட்டு இருக்கா, மார்க்கோ எங்க இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ள போயிட்டு இருக்கா. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கோ இந்த லெட்டர் எழுதல. இந்த லெட்டர் எழுதுனது பாத்தீங்கன்னா, அவங்க கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய சில பசங்க அவனுக்கு என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இந்த பொண்ணை தனியா வர வச்சு இவளை ஒரு வழி பண்ணணும். அதாவது என்ன நடக்கும்ன்றது நீங்க சீன் பார்த்தாலே தெரியும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு நாஸ்தி பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மார்க்கோன்னு தான் கத்திட்டு இருக்கு. இந்த சீக்வன்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கோக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவ பண்ண மெசேஜ் மட்டும் அவனுக்கு வந்திருக்கு. அந்த மெசேஜை பாக்குறான், எங்க இந்த ஓல்டு ஃபேக்டரியா, இந்த இடத்துக்கு ஏன் அவ போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பைப்ல அலர் அடிச்சு ஓடிட்டு இருக்கான். அவன் அலர் அடிச்சு போறதுக்குள்ள எல்லா பயிலும் அவளை நாஸ்தி பண்ணி முடிச்சிட்டானுங்க. இதை பார்த்து அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளவு நாளா லவ் பண்ண ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை இப்படி நாஸ்தி பண்ணிருக்கானுங்களே, இவங்களுக்கு என்னடாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைப்ல கத்தி எடுத்து வெட்டுன்னு எல்லாரையும் வெட்டி சாச்சுட்டா. ஒருத்தர் கூட உயிரோட உள்ள. ஆனா அவனுக்கு இருக்கக்கூடிய கில்ட்டி தாட் என்னன்னு, அவளை அந்த டைம்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியல, இத்தனை பேர் நாஸ்தி பண்ற அளவுக்கு நான் விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லி அவனே சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண. அவன் என்ன சொல்றான்னா, ஏன்டா நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ற, நீயும் போயிட்டனா அப்புறம் எனக்கு யாரா இருக்கா, ஒரு நாள் நீ என் உயிரை காப்பாத்துன சின்ன குழந்தையா இருக்கிறப்போ, அதே மாதிரி இன்னைக்கு நான் உயிரை காப்பாத்துறேன், இன்னில இருந்து நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவ ஒரு விஷயத்த சொல்ற. நம்ம பயிலும் இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே லைஃப்ல பிரச்சனை வராது, நான் இருக்க உன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கன்வின்ஸ் ஆகி பேசிக்கிறாங்க. சீக்வன்ஸ் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையன் இடிபாடுல சிக்கி அப்படியே கீழே ஓடுறான். அப்ப அவனை காப்பாத்துறதுக்கு 2 கை வருது. அந்த 2 கை, ஒன்னு அவங்க அப்பா, இன்னொன்னு நம்ம பொண்ணு. சோ இந்த 2 பேர் கையை யார் கை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் அவனுக்கு போறப்போ, உயிரை எடுக்க துடிக்கிற பெத்த அப்பா, உயிரை கொடுக்க நினைக்கிற லவ் பண்ற பொண்ணு, இவங்க 2 பேர்ல யாரடா நான் செலக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல நம்ம பைப்புல அப்படியே யூனோட கையை பிடிச்சிடறான், அப்படியே தொங்குறான். நம்ம அப்பாவும் அப்பா தப்பிச்சிட்டாண்டா பையன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ, அவர் அப்படியே கிராக்ல இடிபாடுல கீழே விடுற. அந்த டைம்ல மார்க்கோ அவங்களை காப்பாத்திட்டு நீ எங்க தலை போற, நீ மேல வா அப்படின்ற மாதிரி சொல்லி மேல இழுத்து போட்டுட்டு, ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கோவும் அப்புறம் அவரோட கேர்ள் ஃபிரெண்டும் 2 பேரும் இவங்க நைனாவை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து ஓடிடுறாங்க. இவங்களும் இங்கிருந்து சேஃபா வந்துடுறாங்க. அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அப்ப போன் எடுத்து பாக்குறப்பதான் தெரியுது, இங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் பிளாஸ்ட் ஆக போகுது. அந்த பிளாஸ்ட் ஆச்சுன்னா இந்த இடமே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும். அவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு பேராஷூட் எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் நம்ம பையனுக்கு தெரிஞ்சது. சரி ஓகே, அதை போய் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பையனும் பொண்ணு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பொண்ணு செம்ம வேகமா வர, நம்ம பையனால எதுவுமே பண்ண முடியல. நம்ம லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா அவங்க நம்மள வச்சு செஞ்சாங்க. இந்த வாட்டி நம்ம அவங்க கிட்ட
பே பேக் மாதிரி போய் சண்டை போட்டோம்னா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறான். அப்ப நம்ம பொண்ணு என்ன சொன்னா, அதை பத்தில எதுவும் நீ கவலைப்படாத, எப்பவும் போல யூனோ யூகியோட காம்பினேஷன்ல சண்டை போட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறா. நீங்க கட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மளோட ஜூனியர் டிடெக்டிவ் எங்க போயிருப்பாருன்னா, இந்த ஆர்ஃபனேஜ் நடக்கக்கூடிய இடம், அதாவது 8th பிளேஸுக்கு வந்து அங்க போயிருப்பாரு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஆகாம இருக்கிறதுக்காக. ஆனா அதையும் மீறி ஆல்ரெடி அவங்க ஸ்கெட்ச் போட்டு ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் பிளான் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது நம்மளோட டிடெக்டிவ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. சரி, நான் சொல்றது உடனே செய்ய, முதல்ல யூகியோட அம்மா வந்து சேஃப் பண்ணுங்க, என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க ஒரு பிளான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கோவும் ஐயோ வந்து லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேராஷூட் வேர் பண்ணிருக்காங்க. அப்ப ஐ என்ன கேக்குறானா, ஏன்டா நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவன் கூட விளையாடிக்கிட்டே இருக்க, அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அவன் போன் தான் உன் கையில இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இல்ல அவனை பாக்குறப்போ என்ன பாக்குற மாதிரியே இருந்துச்சு, அவன் ரொம்ப நல்ல பையன் தான், என்ன அவன் கூட கொஞ்ச நாள் விளையாடலாம்னு நினைச்சேன், இதுக்கப்புறம் அவனை விட்டு வைக்க கூடாது, போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் நீ ஹஸ்பண்ட் ஆயிட்ட, இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட பொண்ணுக்கு ஆல்ரெடி நீங்க ஒண்ணு போட்டா கல்யாணமும் ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு முடிவு தான். இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து உள்ளது, என்னன்னு பார்த்தா நம்மளோட பசங்க இங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்னு சொல்லி நம்ம நைனாவையும் தூக்கிட்டு இவங்க 2 பேரும் லிஃப்ட்ல இருந்து வெளில வராங்க. அப்படி வெளில வரப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட பொண்ணு நிக்கிறா. அவளை நிக்கிறத பார்த்தோன்னா நம்ம பையன் மார்க்கோ யோசிக்கிறா, டே நீ எங்கடா போய் ஒஞ்சிருக்க, இவ்வளவு அனுப்பிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அங்க ஸ்பீக்கர்ல இருந்து நம்ம பைப்ல பேசுறான். என்ன சொல்றான்னா, பாரு டே, லாஸ்ட் டைம் வந்து நீ என்ன அடிச்சு எங்களை வீக் ஆகிட்ட, இந்த வாட்டி வந்து பார்த்தா நீ மோத போறது வெறும் யூனோ கிட்ட மட்டும்தான், அவகிட்ட நீ ஜெயிச்சிடறா பாப்போம், ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம பைப்ல மார்க்கோ சரியான டென்ஷன் ஆகிறான். ஆல்ரெடி இவன் இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டமா பண்றானே, பொண்ணு அனுப்பிச்சு வச்சு சண்டை போட வைக்கிறானே அப்படின்ற மாதிரி சொல்லி சரியான காண்டாயிட்டு 2 பேரும் அடிச்சுக்க போறாங்க, அதாவது யூனோ மார்க்கோ. ஆனா யூனோ அடிக்கிறத ஈஸியா வந்து மார்க்கோ தடுத்துறா, தடுத்து அவளை அப்படியே கீழே போடுறா. அவளை கீழே போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, அவளோட சிஸ்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுது. நம்ம பொண்ணுக்கு அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம மார்க்கோ என்ன பண்றான், அவளோட போனை வாங்கிட்டு எங்க இருக்கான் நம்ம பைப்புல அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தா இந்த சவுண்ட் ரெக்கார்டிங் இடத்துல தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. அவனை சத்தடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அடிக்கிறதுக்கு வர்றா. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஐ வந்து யூனோ வந்து பிடிச்சி வச்சுக்கிறா, எங்கேயும் போவாம. இப்ப நம்ம பைப்புல அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இந்த ஆள் ஓடிட்டு இருக்கான். நம்ம பையனுக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ யூனோ மாட்டிக்கிட்டான்ட்டு, முடிஞ்சிச்சுரா சோலி அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பையன் அங்க யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கோ வந்து அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறா, எங்கடா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தா அங்க யாருமே இல்ல. என்னடா இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த போனை பாக்குறான். அந்த போனை பார்த்தா அதுல சீக்வன்ஸ் கொடுத்துருக்கு, எதுவுமே சேஞ்சும் ஆகல, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தா இது வந்து அவங்க முன்னாடியே ஒரு டூப்ளிகேட் போன் வச்சிருந்தால, அதே மாதிரி டூப்ளிகேட் போன். என்னடா இது, இவங்க நம்மள ஏமாத்துறானுங்களா சொல்லி போனை உடச்சு போட்டு அவன் யோசிக்கிறான். அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பைப்புள்ள மைக்க மட்டும் தனியா வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேரையும் இவங்களால கொல்ல முடியாது ஒரே டைம்ல, அதனால 2 பேரும் பிரிக்கணும்னு சொல்லி பிரிச்சுட்டானுங்க. இப்ப நம்ம பைப்ல உள்ள வரான், அவன் கையில இருக்கக்கூடிய டாட் எடுத்து அப்படியே தூக்கி போடுறான். இந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி மார்க்கோவுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த பொண்ணோட டைம் லைன் அவனுக்கு வரும், அந்த பையனோட டைம் லைன் வந்து இந்த பொண்ணுக்கு வரும். சோ அதனால அவன் என்ன சொல்றான்னா, அந்த டாட் வருது அல்லது தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஐ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஐயோ அது மாதிரி தப்பிச்சிடறா. ஆனா தப்பிச்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தா, நம்ம பொண்ணு கையில ஆல்ரெடி கத்தி இருக்கு, அப்படியே எடுத்து த்ரோட்டை வெட்டிடுறா. அப்படியே ரத்தம் தெரிக்குது, அப்படியே கீழே விழும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொண்ணு இந்த பேராஷூட் எடுத்துட்டு, அப்பா அடியோ இந்த பேராஷூட் கிடைச்சிச்சு, இதை வந்து நம்ம பையன் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அவ பயங்கரமா சொல்லிட்டு இருக்கா. ஒருத்தர் கொன்னுட்டோன்னு கூட தெரியாம வருத்தமே படாம அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நம்ம பைப்ல வந்துட்டு என்ன சொல்றானா, ஏன்டி உனக்கு அறிவே இல்லையாடி, ஏன்டி அவளை கொன்ன, அவளை கொல்லவே தேவையில்லையே, நம்ம பாட்டு பேராஷூட் எடுத்துட்டு போயிருக்கலாமே இங்கிருந்து, லூசு மாதிரி பண்றியா அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்க நேரம் இவங்க கிட்ட ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நைனா என்ன சொல்றாருன்னா, தம்பிங்களா நான் இங்க சாவத்துக்கு ரெடியா இல்ல, அதனால அந்த பேராஷூட் எடுத்துக்கிறேன் சொல்லி அந்த பேராஷூட் எடுத்துட்டு அந்த ஆள் அப்படியே ஓடி போய் அப்படியே ஜம்ப் பண்ணி பேராஷூட் ஓபன் பண்ணிடுறான். யோ என்னையா பண்ற நீ அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைப்ல சரியான கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். ஏண்டா நீ அப்பா தானடா இல்ல வேற யாராவா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நைனா வந்து பறந்துட்டு இருக்காருல்ல, இந்த பறந்து பேராஷூட்ல போறத வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. நீ ஏன் இங்க இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் பேராஷூட்ல இருந்து கீழே விழுந்துட்டு பேராஷூட் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம நைனா. அப்போ அவங்க அம்மா ஓடி வந்து, யோ அங்க என்னையா ஆச்சு, என்ன நடந்துட்டு இருக்காங்க, அது என்னன்றது சொல்லு, அவன் வேற அங்க மாட்டிட்டு இருக்கான் நம்ம பைப்ல, அவனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இந்த பேர் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன விடு அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் அங்கிருந்து போத ட்ரை பண்றான். இவன் என்ன சொல்றானா, இல்ல நீ போலீஸ்காரங்க கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லணும், பாயா கூட அப்படின்னு சொல்றப்போ, நான் வரமாட்டேன் என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கையில வேற கத்தி வச்சிருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் ஆகுது. எக்ஸ்ப்ளோசிவ் ஆகி எல்லாமே இடிபாடுல மாட்டி எல்லாமே சிக்கிக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையன் பொண்ணு அப்புறம் 3 பேர் வந்து ஒரே இடத்துல இருக்காங்க, இடிபாடுக்குள்ள மாட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்கஷன் என்னன்னா, இங்கிருந்து எப்படியாவது வெளில போய் ஆகணும், என்ன சீக்கிரம் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்மளோட பொண்ணு ஏஞ்சிட்டு என்ன சொல்றேன்னா, இந்த பாருங்கப்பா நீங்க இங்கிருந்து தப்பிக்க முடியாது, நாம ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் வச்சிருக்கோம், அது வெடிச்சிச்சுன்னா நம்ம 3 பேர் எப்படி இறந்து போயிடுவோம், அவனுக்கு தெரியும், ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்க போறேன்ட்டு, அதனால மார்க்கோ வந்து இங்கிருந்து தப்பிச்சு போயிடுவான், அவன் தான் வந்து டைம் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா ஹைப் பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டு இருந்த நம்ம பொண்ணு சும்மா இருக்க மாட்டா. அவ கத்தியத்தை அவ கழுத்துல வச்சுட்டு,
இப்போ நீ வாயை திறந்து எதுவும் பேசுறவளை வச்சுக்காத, உடனே வச்சுதான் நாங்க இங்க வெளில போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நேரம் என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒருத்தங்க மேல வந்து குத்திட்டு இருக்காங்க டப்பு டப்புன்ட்டு. யாரா குத்துறா அப்படின்னு சொல்லி யோசிச்சா அது நம்ம மார்க்கோ. அவன் அங்கிருந்து கத்திட்டு இருக்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, டே ஃபர்ஸ்ட் ஏதாவது பண்ணி துறடா, நான் உள்ள வரணும்டா, அவளை காப்பாத்தணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் நம்மளோட பொண்ணு என்ன சொல்றான்னா, நாங்களாம் எதுவும் பண்ண மாட்டோம், நீ மரியாதையா எல்லாத்தையுமே எடுத்து விடு, இந்த கொலாப்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுனா மட்டும்தான் நாங்க வெளில வர முடியும், உன் பொண்ணையும் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா அவ கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம பையன் என்ன சொல்றானா, ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க ஈவில் தனமா, அவளே பாவம், அவன் நிலைமை என்ன மோசமா இருக்கு, இதுக்கப்புறம் அவளை அறுத்து என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ நம்மளோட மார்க்கா வெளில இருந்து கத்துறான். ஏன்டாடே அவளை வந்து சைக்கோ கில்லர் மாதிரி நீ வச்சிருப்ப, அதே மாதிரி மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணு சப்போர்ட் பண்ணு அந்த மாதிரி ஒரு நியாயஸ்த மாதிரி பேசுவியா நீ, என்னடா கதை ஓட்டிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளோட யூகியை வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கு. இப்போ அவன் யூனோ கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கா. யூனோ, நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரு சிம்பிள் ரெக்வஸ்ட் தான். நான் என்ன கேட்கறேன்னா, இந்த இடிபாட்டுல இருந்து எப்படியாவது வெளில வரணும், அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் முடியும், என் ஒருத்தனால மட்டும் இதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவன் என்ன சொல்றான்னா, இங்க நான் தான் ஆர்டர் கொடுக்குறேன், நீ கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்றான். உங்க ரெண்டு பேருக்கும் எந்த பெருசா சேஞ்சஸும் கிடையாது, அவன மாதிரிதான் நீயும். அவனை நீ லவ் பண்றேன்னு சொல்ற, ஆனா அதுக்கான எந்த சிம்டம்ஸும் நீ பண்ற மாதிரி தெரியல, நீங்க எல்லாமே வேஸ்ட் தான்டா, என்னதான் ஆனாலும் சரி நான் லவ் பண்ற பொண்ணை நான் விட்டுட்டு போக மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் அந்த இடிபாட்ல எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்றான். அந்த கிளியர் பண்றப்ப இவன் அப்படியே பாக்குறாங்க. அப்ப அவன் வயிற்றுல ஆல்ரெடி ஒரு பயங்கரமான பைப் இறங்கி இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்மளோட பொண்ணு ஐக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. ஏன்டா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன பண்றது செல்லம், நானே யோசிச்சு பார்க்கல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்ட்டு, ஆனா உன்னை வந்து பார்க்கணும் தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம பைப்ல ஒரு விஷயத்த சொல்றான். இங்க வாடி, இதை ஹெல்ப் பண்றீ அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, நான் ஏன் பண்ணணும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அவனே பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பேர், நீ என்ன உண்மையா லவ் பண்றியா இல்லையா? ஆமா, அப்போ நான் சொல்ற மாதிரி வந்து செய், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணி நம்மளோட பொண்ணு ஐயும் வெளில வந்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட செவன் என்ன சொல்றானா, இந்த பாரு பேராஷூட் இது நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்றானா, நீ இந்த கேம்ல ஜெயிச்சிட்ட, ஆனா கடைசி வரைக்கும் நீ போராடு, அவளை எப்பவுமே விட்டுறாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம பைப்லயும், சாரிங்க நான் வேணும்ட்டு எதுவும் பண்ணல, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்றப்போ, உன் சாரி புரியல என்கிட்ட வேணா, முதல்ல இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து பேராஷூட்ல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. நம்மளோட மார்க்கோ வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றான்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை ஆளணும்னு நினைச்சேன், ஆனா பாத்தியா நம்மளோட சீக்வன்ஸ் எப்படி ஆயிடுச்சுட்டு, ரெண்டு பேரும் ஒன்னா இறக்குற மாதிரி சீக்வன்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு விஷயம் நினைச்சோம், அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன இந்த ஜென்மத்துல நம்மளால வந்து பெருசா வாழ முடியல, அடுத்த ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனும் அப்படியே இறந்து போறான். இப்ப நம்ம பையனை பொண்ணு வந்து அப்படி பேராஷூட்ல பறந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா, நம்மளோட பையன் நம்மளோட அப்பா அம்மா வந்து பிரிஞ்சுட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வைக்கணும், அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட யூனோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அப்பாவும் நல்லவர், அவங்க அம்மாவும் நல்லவங்க தான், ஆனா அவங்களுக்குள்ள நடந்த சுச்சுவேஷனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இது எல்லாத்தையுமே பேசி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரிய வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பையன் வந்து நம்ம பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவரோட ஹெல்ப் கேட்கறான். உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவளும் சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே இவங்க எல்லாருமே கீழே இறங்குறாங்க. இறங்கி இந்த பேராஷூட்ல கிழிச்சிட்டு வெளில வரப்போ நம்மளோட ஜூனியர் ஓடி வர்றாரு. இந்த மாதிரி நீ அங்கேயே இரு, எங்கேயும் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னாச்சு சார் அப்படின்ற மாதிரி நம்ம பைப்ல கேட்கறான். இப்ப பாத்தீங்கன்னா அவனோட அம்மா வந்து அப்படியே ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவனுக்கு எதுவுமே புரியல, இவங்க பேசுறது எதுவுமே அவன் காதுல விழவே மாட்டேங்குது. அப்ப அவர் ஒரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் போனை பாக்குறான், அவங்க அம்மா டெட்ன்ட்டு. ஐயோ என்னடா நடந்துச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சரியான டென்ஷன் ஆகுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஹரிஹரன் ஃப்ரம் அனிமீஸ் ஒரு சேனல். தேங்க்யூ.